வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். லெட் எல் கமா ஆர் கேட் கமா அண்ட் கேட் கமா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டைஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு அங்கே கொடுத்துருக்கிற ஏபி இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து அந்த லேட்டைஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் சின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஏ ஆர் பி ஈக்குவல் டு ஏ ஆர் சின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஷோ தட் பியும் சியும் ஈக்குவல்னு ஷோ பண்ணி காட்டுங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறோம், கொஸ்டினில் டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கு அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். ரிலேஷன் ஏ அண்ட் பி அண்ட் சி, சாரி A and B RC equal to A RC and B RC. புரியுதுங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். A RC, நெக்ஸ்ட்டு இந்த ஆண்ட் சிம்பிள் எழுதிட்டு B RC. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ARCயை நான் இப்படி மாற்றிடுறேன். ஏன் மாற்றுறேன்னா, ARCக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ARCக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? ARBன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நான் கம்யூட்டேட்டிவ் பண்ணுறேன், அப்படியே இப்படி மாற்றிக்கிறேன். BRA. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங்கில் பி இருக்குங்களா, இங்கேயும் ஸ்டார்டிங்கில் பி இருக்குங்களா, அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தலாம். ஸோ பி எடுத்து இங்கே எழுதிப்போம், அப்புறமா இங்கே ஆர் கிட்ட எடுத்து எழுதிப்போம், இந்த ஏவும் அண்டு சியும் சேர்த்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? சரி, ஏ அண்டு சிக்கு என்ன எழுதணும்? ஏ அண்டு சிக்கு வந்து ஏ அண்ட் பின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக ஏ அண்ட் பின்னு போட்டாச்சு. சரி, ஏ அண்ட் பி இதோட மீனிங் என்ன? ஒரு பி கூட நம்ம எதை ஆட் பண்ணாலும், இங்கே சிங்குலர் இருக்குங்க இல்லையா, இந்த சிங்குலருக்கு அந்த பி கூட நம்ம எதை ஆட் பண்ணாலும் இந்த பி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஏ அண்ட் பி ஆர்சிக்கு பின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் கன்சிடர், திரும்பவும் இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே இங்கே எழுதிப்போம். என்ன இருக்கோ இது என்ன இருக்கோ இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ அண்ட் பி ஆர்சி ஈக்குவல் டு, இப்போ இந்த ஸ்டெப் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏ அண்ட் சி நல்லா கவனிங்க. ஏ அண்ட் சி, ஏஆர்பிக்கு நான் ஏ அண்ட் சின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே ஏ அண்ட் பி இங்கே கொடுத்துட்டாங்களே, இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன இருக்க சிம்பிள்? ஆர் கேட். ஒரு சிங்கிள் வேல்யூ சி மட்டும், இந்த சி கூட எதை ஆட் பண்ணாலும் அதே சி தான் இங்கேயும் வரும். இதுதான் செகண்ட் ஆன்சர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கே பாருங்கள், இதில் எல்ஹெச்எஸ் இதில் எல்ஹெச்எஸ் சேமாக இருக்குது. அப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாமா? தேர்ஃபோர் 1 is equal to 2. அப்போது இந்த ரெண்டு ஆன்சருமே ஈக்குவல். தேர்ஃபோர் பியும் சியும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸே எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. Watch other episodes in the appropriate playlist. Foji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.